கர்த்தரை பாடுவேன் என்னாலும், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கரங்களை தட்டி சொல்லுவோமா? கர்த்தரை பாடுவேன் என்னாலும், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனாயும் கடலிலே தள்ளினார். குதிரையும் குதிரையும் குதிரை வீரனாயும் கடலிலே தள்ளினார். கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை பாடுவேன் என்னாலும், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை பாடுவேன் என்னாலும், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தர் என் பலனும் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்பும். சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் என் பலனும் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன். அவரை உயர்த்திடுவேன், அவரை உயர்த்திடு. வாய்களை திறந்த அவரே என் தேவன், அவரே என் தேவன், அவரை உயர்த்திடு. கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை பாடுவேன் என்னாலும், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்த தேவன் நீர் அல்லவா. கர்த்தரை பாடுவேன் இயேசுவே. கர்த்தரோ யுத்தத்தில், கர்த்தரோ யுத்தத்தில் என்றென்றும் வல்லவர். கர்த்தர் என்பது அவரின் நாமம். கர்த்தரோ யுத்தத்தில் என்றென்றும் வல்லவர். கர்த்தர் என்பது அவரின் நாமம். பார்வோனின் ரதங்களையும் சமுத்திரத்தில் தள்ளி. எத்தனை பேர் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பார்வோனின் ரதங்களையும் சமுத்திரத்தில் தள்ளி. கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை பாடுவேன் என்னாலும், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்த தெய்வமே. கர்த்தரை பாடுவேன் ஏசப்பா, நீ நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு முறை கூட கர்த்தரை பாடுவேன் மகிமையாய், மகிமையாய் வெற்றி சிறந்த ஓ இயேசுவே. கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? அற்புதம் செய்யும் எங்கள் தேவன். கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? அற்புதம் செய்யும் எங்கள் தேவன். வானமும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானமும் பூமியிலும், வானமும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர். கரங்களை தட்டி சொல்லுமா? கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை பாடுவேன் மகிமையாய் வெற்றி சிறந்தார். வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில் தரப்போகிறார். தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர். கர்த்தரை பாடுவேன். இவ்வளவு நாள் தோல்வியை மாற்றிருக்கிறாரு, துக்கத்தை சந்தோஷமா மாற்றிருக்கிறாரு, வெற்றியை தந்திருக்கிறாரு. கரங்களை தட்டி சொல்லுவீங்களா? கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை பாடுவேன் என்னாலும், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்த தெய்வமே உமக்கு நன்றி. கர்த்தரை பாடுவேன். நன்றி தகப்பனே, மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணினீரே. குதிரையும் குதிரையும் குதிரை வீரனாயும் கடலிலே தள்ளினார். குதிரையும் குதிரையும் குதிரை வீரனாயும் கடலிலே. லாஸ்ட் ஒன் மோர் டைம் கரங்களை தட்டி பாட போகிறோம். கர்த்தரை பாடுவேன் என்னாலும், மகிமையாய் வெற்றி சிறந்த தெய்வமே. கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை பாடுவேன். நன்றி தகப்பனே, வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லியிருக்கிறது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏனென்றால் ஒரு குடும்பமாய் கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுது
நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நெருக்கங்களை மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களை மாற்றுவார். வசனம் சொல்லியிருக்கிறது, 2 3 பேர் இந்த நாமத்தினால் எங்கே கடந்து வருகிறார்களோ, 2 or 3 are gathered in my name, I will be there. நான் அவர்களோடு கூட இருக்கிறேன். I will be with you. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கலங்காதே, திகையாதே. அவர் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை தருவார். குதிரையும் குதிரை வீரர்களையும் அந்த பார்வோனுடைய படைகளை இஸ்ரவேல் ஜனங்களை காக்கும்படியாக கடலுக்குள்ளே தள்ளுவாரே, ஆனால் உங்களை காக்கும்படி தூதர்களை அனுப்பி ஒரு வாசலை திறந்து கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் சேர்ந்து பாட போகிறோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம். இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. Thank you Father. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். சேர்ந்து கரங்களை தட்டி, நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் நான் முழங்கால் பணியிட்டு, நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். சேர்ந்து சொல்லுமா? முழங்கால் பணியிட்டு, நான் முழங்கால் பணியிட்டு முழுவதும் தருகிறேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கு. எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்ல போறீங்க? நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றின தேவன் கடந்து வந்திருக்கிறார். எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி, ஆவியானவரே இந்த காலை நேரத்தில் உண்மை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசனத்தை நம்பி வந்திருக்கிற தகப்பனே, மனுஷனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கடந்து வரவல்ல, உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணரும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசனத்தினால் எங்கள் நிரப்பும் என்று சொல்லுவீங்களா? ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் நான் ஓடுவதற்கு, ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் நான் செய்ய போகிற காரியத்திற்கு உம்முடைய பிரசனம் தேவை ராஜா. உங்க பிரசனம் இல்லைன்னா நான் ஒண்ணும் இல்லப்பா. உங்களுடைய பிரசனத்தை எங்க மேல ஊற்றுங்க தகப்பனே. எங்க குடும்பத்தின் மேல உங்க பிரசனத்தை ஊற்றுங்கப்பா. தேவனுடைய மகிமை கடந்து வருவதாக. எங்க ஆவி உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியோடு கர்த்தரை நோக்கி துதிப்போம் தகப்பனே. எங்களுக்கு விரோதமாக எத்தனையோ குதிரை படைகள் இருக்கிறது ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்தது போல ஒரு பெரிய ஒரு பார்வோம் எங்களை எதிர்த்து கொண்டிருக்கிறார்.
வருகின்ற வாரம் எப்படி கடந்து செல்லுமோ என்று தெரியவில்லையே. வருகின்ற வாரம் எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வரும் என்று தெரியவில்லையே. ஆண்டவரே, நீர் நினைத்தால் எங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை கடந்து வரும். நீர் நினைத்தால் எங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் மாறும். நீர் நினைத்தால் எங்களுடைய வாழ்க்கையில் துயரங்கள் மாறும். அப்பா, நல்ல வாய்களை திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ராஜா, மனுஷனை நம்பல, தெய்வம் உங்களை நம்புறோம்ப்பா. ஆண்டவரே, மனுஷனை நம்பல, முழுசுமா உங்களை நம்புறோம்ப்பா. தேங்க்யூ ஃபாதர். கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. பல நேரத்துல மனுஷன் கைவிட்டுட்டு போயிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், I won't leave you. நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. Thank you Holy Spirit, we welcome you Lord. இந்த இடத்துல எல்லாரும் தேவனை வரவேற்க போகிறோம். ஓ, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்க ராஜா. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க இயேசுவே. ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு 2 நிமிடங்கள் கண்களை மூடி ஒப்பு கொடுக்க போகிற தகப்பனே, எத்தனையோ தடைகள் எங்க வாழ்க்கையில பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. தடைகளோடு எங்களுடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டு இருக்கிற தகப்பனே, இந்த காலை நேரத்துல ஒரு விடுதலையின் அனுபவத்தை நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு விடுதலையின் அனுபவத்தை நம்பி வர்றோம் அப்பா. எங்க வாழ்க்கையில விடுதலை தாங்க தகப்பனே. ஜெயத்தை எங்க வாழ்க்கையில கட்டளை இடுங்க அப்பா. துதிக்கும் பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் உடையட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற தோல்விகள் ஜெயமாக மாறட்டும். பெயர் சொல்லி அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர் அப்பா. தாயின் கருவேலங்களை தெரிந்து கொண்டவர் நீர் உண்மை உள்ளவர் தகப்பனே. வாழ்நாள் முழுவதுங்களை வழி நடத்துகிற தேவன் நீர் உண்மை உள்ளவர் அப்பா. இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் வாய்களை திறந்து ஓ, ஆவியில நிரம்பி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். துதி பலிகளோடு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து சில துதிக்க ஆரம்பித்திருக்கிறோம். நல்ல விடுதலையோடு கர்த்தரை துதிக்க போகிறோம். இந்த இடத்துல தேவனை துதிக்கிற துதியினால தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் இயேசுவே. ஹல்லேலூயா. நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவார். ஒருவேளை கடந்த வாரம் முழுவதும் என் வாழ்க்கையில நீதி அற்று போய் இருக்கிறேனே, என் வாழ்க்கையில நீதி குறைவுபட்டு இருக்கிறதே, மனிதர்கள் எல்லாம் என்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், உறவுகள் எல்லாம் என்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். என் வாழ்க்கையில நீதி கிடைக்குமா என் கண்ணீரோடு உட்கார்ந்து இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன், விடுதலையை தருவேன், சமாதானத்தை தருவேன். துக்க நாட்கள் மாறும், துயரத்தின் நாட்கள் மாறும், வெற்றியை வாழ்க்கையில் கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோமா? ஏசப்பா நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா, நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவார். கர்த்தரே கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சி. எத்தனை பேர் சேர்ந்து சொல்ல போறீங்க? கர்த்தரே எதற்குமே அஞ்சிடே, எதற்குமே ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் இயேசுவே ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் கரங்களை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த. பாடுகிற ஒவ்வொருவருக்குள்ள தேவனுடைய மகிமை. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த தோனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி. ஏசப்பா வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தலைகளை தாழ்த்தி அவனுடைய சமத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் இரக்கமும் நிறைந்த தேவனே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ வாழ்க்கையின் வெறுமையின் அனுபவங்கள், ஆசீர்வாதங்கள் இழந்து போன சூழ்நிலை, மனிதர்களால் பறிக்கப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆவியானவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய மகிமை பிரசன்னம் கடந்து வரட்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய விடுதலை கடந்து வரட்டும். அப்பா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பரிசுத்த விடுதலை கடந்து வரட்டும். தகப்பனே, ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நீர் அப்பா. யெகோவா நிசியே, எங்கள் வெற்றி கொடி நீர் அல்லவா. தெய்வமே, உம்முடைய விடுதலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்பா. நீர் தருகிற விடுதலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மனுஷன் தருகிற விடுதலை அல்ல, என் பரிசுத்த தகப்பன் தருகிற விடுதலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மகிமையை ஊற்றுவீராக, விடுதலையை ஊற்றுவீராக, கிருபையை ஊற்றுவீராக, இரக்கத்தை ஊற்றுவீராக. ஆண்டவரே, யாரெல்லாம் வெறுமையின் அனுபவத்தில் இந்த நேரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்களோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெறுமை இருக்கிறதே, குடும்பத்தில் வெறுமையை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறேனே, இந்த அங்கலாய்ப்போடு இருக்கிற இந்த காரியங்களை கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவன் ஒரு பரிபூர்ண விடுதலையை, என் தேவன் ஒரு பரிசுத்த விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஏங்கி கொண்டிருக்கிற காரியங்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். என் ஆவியானவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எதிர்பார்க்க முடியாத, நினைக்காத காரியங்களை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அபிஷேகத்தோடு வல்லமையோடு புதிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கண்ணீர்கள் மாறட்டும், துயரங்கள் மாறட்டும், தோல்விகள் மாறட்டும், வெறுப்புகள் மாறட்டும், பில்லி சூனிய கட்டுகள் மாறட்டும், பொருளாதார சூழ்நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படட்டும். அப்பா, ஆவியானவரே, உடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். உடைய கரங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, நீர் வழி நடத்தும். ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதி, பேர் பேராய் தேவன் ஆசீர்வதியும். அப்பா, உடைய கரங்கள்ல தாழ்த்து தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.